ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி நல்ல க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி ரொம்ப சுலபமாக செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நான் டிசானோடைய பென்னே பாஸ்தா சரியாக 1 கப் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இப்போ ஒரு சாஸ் பேனில் சரியாக 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்துடலாம். தண்ணீர் நல்லா கொதிச்சு வரும் பொழுது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஆயில், நான் டிசானோடைய எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் தான் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பாஸ்தா உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அல்லது உங்கள் பேக்கெட்டில் எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது. ஒரு 70-80% வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துட்டு இருக்கும் போது இப்படி எடுத்து லேசாக கத்தியில் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ண வரணும், ஆனால் குழையக்கூடாது. இது சரியான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துருங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், நான் கொஞ்சம் பூண்டு பற்கள் எடுத்துருந்து அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் பாதி போதும், அதை இப்போ ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக குடை மிளகாய், அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே கலர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா மஞ்சள், சிகப்பு, பச்சை இப்படி கலர்ஃபுல்லாக கூட நீங்கள் குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பன்னீர் இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு கேப்சிகம் அண்ட் பன்னீர் காம்பினேஷனில் செய்ய போகிறேன். அடுத்த ஸ்டெப், ஒரு பேனில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் டிசானோடைய எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் பொடியாக கட் பண்ண பூண்டு பற்கள் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பூண்டு பற்கள் லேசாக வறுபட்டு வரும் பொழுது கட் பண்ணி எடுத்திருக்க வெங்காயம் உள்ளே சேர்க்குறேன். கூடவே குடை மிளகாய், கட் பண்ணி எடுத்திருக்க பன்னீர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேணாம். நீங்கள் கேரட், பச்சை பட்டாணி, சோளம் சேர்த்தா கூட தண்ணீர் ஊற்றாமல் நல்லா கிரன்ச்சியாக கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கலாம். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சாஃப்டாக வேகக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக வெந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிதமான தீயில கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம காய்கறிகள் ரெடியாக இருக்குது. இப்போ ஒயிட் சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் பட்டர் சேர்த்துடலாம். வெண்ணெய் உருகி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அந்த வெண்ணெய் கூட மாவு நல்லா கலந்து இப்படி க்ரீமியாக வந்த பிறகு சரியாக 2 கப் பால் நல்லா காய்ச்சி எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் பால் சரியாக இருக்கும். அந்த மாவு கூட பால் கலக்கும் போது இந்த மாதிரி கெட்டியாக க்ரீமியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் துருவி எடுத்த மொசரல்லா சீஸ் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். சீஸ் நல்லா உருகி வந்த பிறகு நம்ம வதக்கி எடுத்த காய்கறிகளை உள்ளே சேர்த்துருங்க. கூடவே வேக வச்சு எடுத்திருக்க பாஸ்தா அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு குறைவான தீயில கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அந்த க்ரீம் ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரிகானோ, இட்டாலியன் சீசனிங் இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு முக்கியமான ஸ்டெப்ஸே இந்த ஒயிட் சாஸ் அண்டு பாஸ்தா மட்டும்தான். ஸோ காய்கறிகள் எல்லாம் உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அடுப்பு குறைவான தீயில இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதிகமான பால் சார்ந்த பொருட்கள் தான் சேர்ப்போம். வெண்ணெய், பால் அண்டு சீஸ் இந்த மாதிரி சேர்ப்போம். அதுலேயும் நாம் இப்போ பன்னீர் சேர்த்துருக்கதால இன்னும் நல்லா க்ரீமியாக ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.